இன்னைக்கு ஃபைனல் டேல ஃபைனல் மேட்ச்சு, ஃபைனல் டீமு கமிட்டி டீம் அவங்க கெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு தான் என்ன சொன்னேன், ஏன்னா ஃபைனல் வின் பண்ணி வந்திருக்காங்க, செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனல் வந்திருக்காங்க. லியோ அண்ணா, மேக்ஸ் அண்ணா, ஹசன் ப்ரோ, அசோக், தினேஷ், தாஸ், வினோத், சூர்யா எல்லாம் வந்திருக்காங்க. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அசோக் ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் மேட்ச்சுக்கு 8 ஓவர் சொல்லியிருக்காங்க, 2 ஓவர் பவர் பிளே டாஸ் போட்டிருக்காங்க. சல்மான் தக்கா டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க. ஃபீல்டிங்கில் அசோக் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் மேட்ச்சில் டாஸ் பண்ணி பேட்டிங்கில் மணி ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் நல்ல பவுலிங் ஆன் ஸ்ட்ரைக் செகண்ட் பால் பாருங்க குப்பம் கேம்ப் சௌரி தேவாபாளையம் பழனி பாலாக உண்டு செயலாளர் இளமாசர் கோட்டை 4 ரன் விளையாடி கொண்டிருக்கின்றனர். நல்ல பேட்டிங் சூப்பராக ஆடி இருக்காருங்க. பவர் பிளே யூஸ் பண்ணுறாரு. அசோக் ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்காக முதல் ஓவரை வீசி வந்திருப்பவர் அசோக். தேர்ட் பால் அப்படி நல்ல ஷாட்டிங்க, ஸ்கொயர் லெக்கில் சூப்பராக அடிச்சிருக்காரு. 4 போகுமா தான் பார்க்கலாம். இல்லைங்க, ஃபீல்டர் போய் தடுத்துட்டாரு. கண்டிப்பாக 2 ரன்னை மாற்றுவாங்க. 2 ரன்கள் மணி அவர்களால் சிறந்த முறையில் விளையாடப்பட்ட ஆக்டர். ஃபோர்த் பால் ஒயிட் பாலாக மாறுது. சுவிட்சில் அடிச்சிருக்காருங்க. டாஸ் பாலை வாங்கி கண்டிப்பாக 4 மாறும். 1 பவுன்ஸ் 4. நல்ல பேட்டிங் மணிங்க. வெளியே 2 4 பதிவு பண்ணிட்டாரு. இங்கு சிறந்த ஒரு ஆட்டத்தின் வெளிப்பாடு. லாஸ்ட் 2 பால் இந்த டைம் ஃபைனலுக்கு அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 4 மாறும். பவர் பிளேன்றதால ஃபீல்டர் 2 பேர் தான் இருப்பாங்க. 4 ரன் நல்ல பேட்டிங் மணி. 4 ரன்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தினை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். லாஸ்ட் 1 பால் ஆர்டிக் பாலாக இருக்கும். அவர் அடிச்சாருன்னா அடிச்சுட்டாருங்க. கண்டிப்பாக 4 போய்ட்டு நினைக்கிறேன். சேஸ் பண்ணுறாரு ஃபீல்டர், பார்க்கலாம். 4 ரன்ங்க. அதுக்கும் போயிருக்கு. 4 ரன் நல்ல பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 4 பதிவு பண்ணிருக்காரு மணி. சிறப்பான பேட்டிங். பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணி தான் சொல்லலாம். விரட்டி கொண்டு இருக்கின்றார். ஒரு ஓவருக்கு 18. ரஹ்மான் தக்கா 18 ரன் இருக்காங்க இந்த விக்கெட் இல்லாமல். 2வது போட லியோங்க. ஸ்ட்ரைக் லெஃப்ட் ஃபினிஷ். 2-3 ஸ்டெப்பில் குயிக்காக போடுவார் லெஃப்டி. ஸ்லோவர் பாலர் சூப்பராக டாஸ் பாலர் மடக்கி அடிச்சிருக்காங்க. இங்கே ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக ஓண்டே மாறும். சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. 2வது பவர் பிளே ஓவரும் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங். செகண்ட் பால் பாக்ஸ் டு பாக்ஸுங்க. நல்ல கம்பேக் லியோ. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. பெருசாக அடிக்க முடியல. ஏர்கர் பால் ஒரு இன்சைட் எட்ஜில் கண்டிப்பாக சிங்கிளாக மாறும். ஃபோர்த் பால் சுவிட்ச் ஹிட்டில் சோரி விட்டாருங்க. போல்டுங்க. நடு ஸ்டெம்பை பதம் பார்த்துட்டாரு. மிடில் ஸ்டெம்பு இருந்தாலும் நல்ல பேட்டிங் மணி. லாஸ்ட் 2 பால் நியூ பேட்ஸ்மேன் தீனா. நல்ல பவுலிங். ஏர்கர் ஒரு ஓவருக்கு 4 ஏர்கராவது கண்டிப்பாக போடுவார் லியோ. லாஸ்ட் 1 நல்ல பவுலிங் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போட்டிருந்தாரு. பாக்ஸ் டு பாக்ஸ். ஸ்கோர் 2 ஓவருக்கு ரஹ்மான் தக்கா 24 ரன் ஒரு விக்கெட்டுக்கு. 3 ஓவர் போடாங்க. தாஸ் 12 ஓவர் வரைக்கும் விளையாடுவோம். ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் நல்ல பேட்ஸ்மேன். சூப்பராக ஆடுவார். ஓடியே பொறுக்குவார் நிறைய ரன்னு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால்.
நல்ல பவுலிங் பெருசாக படல, ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. 2 ரன் மாற்றுவார் கண்டிப்பாக. 2வது ஓடுறாருங்க சொல்லியிருந்தாலும் ஓடியே பிடிக்கிறாரு. முன்னாடி ஒரு மேட்ச்சில் பார்த்துருந்தேன், எடுத்துள்ளனர் ஃபர்ஸ்ட் நாள் போடல. கசானியார் காசு இல்லாமல் செகண்ட் பால் நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சா. திசையில் கேட்சுக்கு வந்தார், இன்னும் பிடிக்க முடியுங்க. கண்டிப்பாக 2வது ரன் மாற்றுவார். இந்த மாதிரி பேட்ஸ்மேன் விக்கெட்டை விடக்கூடாதுங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்கும் பின்னாடி. மிக நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து, நல்ல ஷாட் தான். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, அடுத்து வந்து குயிக்காக இருந்துச்சு. பேட் பால் மாதிரி தான், சிங்கிளா இல்லைங்க, ரன் அவுட். டைரக்ட் அடிச்சிருக்காருங்க மேக்ஸி, நல்ல எஃபர்ட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியில் சென்று விளையாட வேண்டும், விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேசன் ஸ்ட்ரைக்கில் ஒழுங்கா பல்ல டாப் ஏஜ், சிறப்பான ஒரு பின்னாடி நல்ல ஃபீல்டிங். ஆட்டம். தினேஷ் ரன்கள் மட்டும். சிங்கிள் ரன். பகுதியின் வார்டு உறுப்பினர் லாஸ்ட் 1 பால் அருமை நல்ல பந்து அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா காசில் கேப்பில் போயிட்டு இருக்கு. ஃபீல்டிங்கில் சக்தி விளையாட்டு போட்டிற்கு முக்கியத்துவம் தந்து கண்டிப்பாக இதுவும் 2 ரன்னாக மாற்றுவாங்க. பரிசு தொகையும் மாற்றிட்டாருங்க 2 ரன். வாரி தந்து இளைஞர்களை ஊக்கம். இறுதி பந்து சாரி லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க, ஸ்லோவர் பால் போட்டிருந்தாரு. இதனால கேட்சுக்கு யாரும் வர முடியலைங்க, நல்ல இடத்துல வந்திருக்கு. 2வது ஓவரில் ஓவர்கள் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 3 ஓவருக்கு 32. ரஹ்மான் தக்கா 32 ரன், 2 விக்கெட்டுக்கு. 4வது பள்ளியோ ஃபர்ஸ்ட் பால் கேட்சா இல்லைங்க, கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. செல்றால் ட்ரை கேட்சா 2 ரன்னாக மாற்றவங்க கண்டிப்பாக. 2 ரன்கள் வெங்கடேசன் அவர்களால் சிறப்பான முறையில் ஆப்பிள் 2 நோக்கத்தை மட்டுமே கொண்டது. செகண்ட் பால் மற்றும் அலட்சியம். லட்சியத்துடன் விளையாடுவோர் பரிசினை வெல்வார். நல்ல பவுலிங், பாக்ஸ் டு பாக்ஸ். அதாங்க ஒயிட் பால், மறுபடியும் ஒரு பாக்ஸுங்க. இவ்வளோ குயிக்காக போடுவார் லெஃப்டி. தேர்ட் பால் நல்ல பவுலிங், பெருசாக அடிக்க முடியல, இருந்தாலும் தட்டிட்டு அவர் என்ன மாற்றிடுறாங்க விக்னேஷ். 2 ரன் மாற்றிட்டாரு பாருங்க, ஓடியே எடுத்துருவாரு. இந்த கேட்சுக்கு அப்புறம் 4 2 ஓடி இருக்காருங்க விக்னேஷ். ஒரு எட்ஜி பின்னாடி நல்ல ஃபீல்டிங்க தினேஷ். போல்டுங்க இன்சைட் ஏஜில் மறுபடியும் இன்னொரு போல்டு எடுத்திருக்காரு லியோங்க. நல்ல பவுலிங். வெங்கடேசன் அவர்கள் தனது லாஸ்ட் 1 பால் செல்வமணி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாக்ஸ் டு பாக்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பால்லாம். நல்ல பவுலிங் லியோ. அணியின் எண்ணிக்கை 4 ஓவருக்கு 39, நல்ல ஒரு 3 விக்கெட்டுக்கு. ரஹ்மான் தக்கா 5வது போட சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். இங்கே மறுபடியும் கேட்சா மாறுங்க, இங்கே நல்ல கேட்சுங்க, ஓடி எடுத்திருக்காரு லியோ. விட்ட கேட்ச் அவரே பிடிச்சிருக்காருங்க அந்த பேட்ஸ்மேனுக்கு. நல்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. சூர்யா வந்தார், அந்த விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா. செகண்ட் பால் நல்ல ஷார்ட் பாயிண்ட்ஸில் இந்த ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க கரெக்டாக. கண்டிப்பாக அங்கே சிங்கிளாக மாறும். தேர்ட் பால் இடத்துல வந்து குயிக்காக இருந்துச்சுங்க. டாஸ் பால் லோ டாஸாக வந்து கீப்பர் காலில் அடிச்சிருக்கு. டாட் பால். ஃபோர்த்து பால் நல்ல பவுலிங், நல்ல லென்த்தில் இருந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் 2 ஸ்லோவாக பாலாக போட்டிருந்தாரு, வைடாக மாறுங்க கண்டிப்பாக. 4 ஓவர்கள் வரைக்கும் 4 ஸ்கோரு. நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு. ஸ்டிக்கு மேலே ஏறி வந்துச்சு. லாஸ்ட் 1 அது ஸ்லோவர் பால் கண்டிப்பாக கேட்சாக மாறுதாது. நல்ல இடத்துல தான் இல்லைங்க, கேட்சுக்கு வர முடியல. 2 ரன்னாக மாற்றுவாங்க கண்டிப்பாக. நல்ல பவுலிங் சூர்யா. 2 அணியின் எண்ணிக்கை 43, 5 ஓவருக்கு 4.
6வது போடுங்க மேக்ஸி. ஃபஸ்ட்டு பால் ரெஜ் இருந்துச்சுங்க, கையில் போட்டு கீப்பர் கையில் போட்டு போயிருக்கு, பின்னாடி மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னை மாத்திராங்களா பார்க்கலாம். 2 ரன்னை மாத்திராங்க, பிடிச்சி அடிக்கலைங்க. 2 ரன் அலோடட். அங்கே சிறப்புதான். செகண்ட் பால் இங்கே வச்சுருக்க ஸ்ட்ரைட்டில் கண்டிப்பாக ஆள் இடத்துல தான் விழும். மறுபடியும் 2 ரன்னை மாற்றுவாங்க கண்டிப்பாக. 2 ரன்னுங்க, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். ரெண்டு பாலுக்கு 4 ரன்னு பதிவு பண்ணுறாங்க. 3வது பால் ஒரு ஆப் பிரேக்கில் சூப்பராக போட்டுட்ருக்காரு. மறுபடியும் எங்கள் ஃபீல்டர் அசோக் சிங்கிள் தான் மாறும். நாட்டாமை படத்தில் சொல்கிற மாதிரி லட்சியில் நிற்கிறாரு. இப்போ நல்ல ஷாட் பின்னாடி எட்ஜ் ஆகி எந்த திசையில் அடித்தாலும் 4 போகும் பார்க்கலாம். வினோத் கையில் வச்சு முன்னாடி வந்துடுச்சு பால். 4 போகல, இருந்தாலும் 3 ரன் ஓடிடுவாங்க. தடுக்கக்கூடிய திறன் படைத்தவர் அசோக். 3 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். லாஸ்ட் 2 பால் ஃபீல்டாக இருக்கும், பெருசாக அடிக்க முடியல. குயிக்காக போடுறாரு, ஒரு ஆப் பிரேக் போட்டிருந்தாலும். லாஸ்ட் 1 பால் கேட்ச் மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காங்க லியோங்க. என்னன்னு தெரியல, இந்த மேட்ச்சில் மொத்தம் 3 கேட்சை விட்டுட்டாங்க இது வரலையும். முடிவந்த நிலையில் 6 ஓவர் முடியும். 52 ரகுமான் தக்கா 52 4 விக்கெட். 7வது போட மறுபடியும் சூர்யா வந்திருக்காரு. அடிச்சாதான் நல்லா இருக்கும். போன 4 ரன்னில் போட்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங், பேட்டில் அடிச்சு அவர் மேலே அடிச்சு இங்கேயே இருக்குது. சிங்கிள் தான் மாற்றுறாங்க. செகண்ட் பால் இன்சைட் எஜ்ஜில் இங்கேயே கிடக்கும். குயிக்காக இருக்குங்க, பேட்டை எடுக்கவே முடியல, வந்து பேட்டில் அடிச்சிடுது. நல்ல பவுலிங். 3rd பால் கையில் நல்லா ஃபேஸ் வச்சுருக்காரு. நல்ல பவுலிங்க, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். 4th பால் அடிச்சிருக்காங்க. அந்த டைம் வானூரா சென்டர் வந்து கேட்சை மாறும், கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. மறுபடியும் இதோட 4 கேட்சை விட்டுருக்காங்க இந்த ஃபைனல் மேட்ச்சில். அசோக் ஃப்ரெண்ட்ஸ் 4th பால் ஸ்லோவர் பால் எடுத்து பாடி டாக்கு, இன்னும் வர முடியாதுங்க, வந்துட்டாங்க. டாட் பால். 7வது ஓவரில் மறுபடியும் ஸ்லோவர் பால் அடிச்சிருக்காங்க மிட் வீட்டில். அந்த டைம் கேட்ச் எடுக்கிறாங்களா பார்க்கலாம். இந்த 2 ஃபீல்டர் வராங்க. இல்லைங்க, 2 பேருமே வரல. அது 4-ஆக மாறிடுச்சு. நல்ல பேட்டிங். 4 ரன். 7 ஓவருக்கு 58 அடிச்சிருக்காங்க ரகுமான் தக்கா. ஃபைனல் ஓவர் போட 8வது ஓவர் போட மேக்ஸி வந்த ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைட்டில் சாரி மிட் வீக்கில் அடிச்சிருக்காங்க. எங்கேயே கிடைக்குது, மிடானில் கிடைக்குது. 2 ரன்னாக மாற்றுறாங்க. மறுபடியும் மேக்ஸி ஓவர் வந்தால் ஒரு 2 ரன்னாக அடித்து பொறிக்கிறாங்க. செகண்ட் பால் இந்த பால் எடுத்து வந்து குயிக்காக போட்டிருந்தாரு, காவலுக்கிட்டே வந்துச்சு தவிர அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2வது குயிக்கான த்ரோங்க, ரன் அவுட். 1+1 ரன் அவுட். அவரை தொடர்ந்து நல்ல பவுலிங், டாட் பாலாக மாறும். டாட் பால் அந்த முறையில் சொல்கிறது வந்து டாட் பால். எத்தனை பால் இருக்குது? 3. 4th பால் மறுபடியும் ஒரு குயிக்கான யாக்கர் பந்தாங்க ஸ்ட்ரைட்டில் சிங்கிளாக மாறும். வந்து ஒரு எண்கள் மட்டும். லாஸ்ட் 2 பால் அடிச்சு ஸ்கொயர் லெக்கில் ஒழுங்காக பாடல. கண்டிப்பாக எங்கள் ஃபீல்டர் அசோக் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2வது ரன் கண்டிப்பாக மாத்திரம் பார்க்கலாம். அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. மறுபடியும் 1+1 ரன் அவுட்டில் இது 2வது வாட்டி. லாஸ்ட் 1 ஃபைனல் பால் அடிச்சுக்காருங்க, ஹெட்ஜ் ஆகும். இந்த ஃபீல்டர் தவிர்க்கல, கண்டிப்பாக 2வது ரன் மாற்றுறாங்க. மாற்றும் போது இந்த ஒரு ரன் அவுட்டுங்க. இந்த ஓவரில் இதே மாதிரி 3 ரன் அவுட் நடந்திருக்கு. நல்ல பவுலிங்குங்க. மொத்தம் 64 ரன் அடிச்சிருக்காங்க. 8 ஓவருக்கு 65 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. அசோக் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அசோக் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஓப்பனிங் பேர் மேக்ஸி மற்றும் வசந்த், விகே வசந்த். ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் ஓவர் கூட விஜய் லெஃப்டி. ஃபஸ்ட் பால் சுற்றி திரும்ப பின்னாடி பக்கம் போட்டிருந்தாங்க கரெக்டாக. இருந்தாலும் ஃபீல்டர்ஸ் தடுக்கல, கீப்பர் தடுக்கல, ஃபீல்டர் தடுக்கல, சப்போர்ட் இல்லை. 4 ரன் பைஸில் ஒரு 4 ரன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாலு. செகண்ட் பால்
நல்ல பவுலிங்க, பாடி அட்டாக் சிங்கிளாக மாற்றிடுவாங்க கண்டிப்பாக. ஒரு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துள்ளார். ஸ்ட்ரைக்கில் விகே வசந்த் வந்திருக்காரு. தேர்ட் பால் ஒரு டாஸ் பால் வைடாக போட்டுருந்தா அடிச்சிட்டாருங்க. கவர்ஸில் 4ஆம் பால் கண்டிப்பாக. நல்ல பேட்டிங் வசந்த். இவர் எப்படின்னா அடிச்சா அடின்ற மாதிரி அந்த டிஃபென்ஸ்லாம் இல்லைங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பார் போட்டால், இல்லைன்னா அவுட் ஆகிடும் அந்த மாதிரி பேட்ஸ்மேன். 4th பால் ஒரு நல்ல கம்பேக் பவுலர், டாட் பால். 5th பால் அடிச்சு மறுபடியும் கவர்ஸில் தெரிச்சிட்டு போயிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே வர ஃபீல்டர் வந்துட்டாருங்க, ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். அங்கே 2 ரன்னை மாற்றுங்க. 2 பால் இருக்குது. 5th பால் ஒயிட் பால். ஒரு எட்ஜாக இருக்குது, லெக் சைடில் போடப்பட்ட பந்து சிங்கிள் ரன்னாக மாறுங்க. ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி. செல்லமாக ஒரு தட்டு சிங்கிள் ரன்னாக மாறும். நல்ல டிஃபென்ஸ். ஒரு ஓவருக்கு 18 ரன், 15 ரன்னு, எந்த விக்கெட் இல்லாமல் அசோக் ஃப்ரெண்ட்ஸ். 2வது போட இங்கே தீனா ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காங்க ஃபைனல் லெக்கில். 6ங்க. நல்ல பேட்டிங் மேக்ஸி. ஒரு வசந்த் சொல்லியிருந்தாங்களா அந்த மாதிரி மேக்ஸி அப்படின்னா டைம் பாலுக்கு ஏற்ற மாதிரி அடிக்குவார் கரெக்டாக. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் டிஃபென்ஸ் ஆகணும் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் பாயிண்ட் திசைக்கு மேலே ஒரு 4ஆக மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. 2வது பாப்பில் ஓவரையும் ஒரு 4ஆக மாற்றுறாங்க. ஒரு 6 ஒரு 4னு 2வது பாப்பில் ஒரு சூப்பராக அடிச்சிருக்காங்க. 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்துட்டார். 3rd பால் அடிச்சிருக்காங்க. இந்த டைம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு 6ஆக மாதிரி தான் பார்க்கலாம். 6ங்க. நல்ல பேட்டிங். 6 4 6 நல்ல பேட்டிங், சூப்பராக ஆடிட்டுருக்காரு மேக்ஸி. 4th பால் இங்கே கிடக்கும். நல்ல பால் போட்டிருந்தாங்க, நல்ல கம்பேக், சிங்கிள் ரன்னாக மாற்றிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் இருக்குது. வசந்த் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் பால். அடிச்சிருக்காருங்க, இறங்கி போயிட்டு லாங் ஆஃபில் 6ங்க. ரொம்ப தூரம் போயிடுச்சு. நல்ல பேட்டிங். அவன் பங்குக்கு நீ அடித்தா நான் அடிக்கணுன்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. 3 ஓவரில் முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில. லாஸ்ட் 1 ஃப்ளாட்டாக அந்த டைம் ஆஃப் சைட் நவுந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டில் 6ங்க. நல்ல பேட்டிங் வசந்த். 2 6 பதிவு பண்ணுறாரு. அடுத்து அடித்தாருன்னா அவருக்கு ஆர்டிக்காக இருக்கும். 2 ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க அசோக். 3வது போட விக்னேஷ் வந்திருக்காரு. இன்னும் 20 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க அசோக் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரேஜ் இருந்துச்சுங்க. பேட்ஸ்மேன் வெளில போயிட்டாரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். விக்கெட் இருந்தால் சூப்பராக விட்டு போயிருக்காரு மேக்ஸி. ஓப்பனிங் பண்ணி நியூ பேட்ஸ்மேன் அசோக். ஆக்டர் மணி அவர்களால் எண்ணிக்கை 40. நல்ல டிஃபென்ஸுங்க. சிங்கிளாக மாற்றுறாங்களா? இல்லைங்க, சிங்கிள் ஓவரில் டாட் பால். மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோவும் போயிருக்கு, இருந்தாலும் ஓடலைங்க. அடுத்து கிளம்புற டாட் பால். 3rd பால் அவர் முதல் 3 மறுபடியும் நல்ல டிஃபென்ஸு, இருந்தாலும் ரெண்டும் மாற்றலைங்க. மைதானத்திற்கு ஸ்ட்ரைக் மாற்றலை, அவர் அங்கே நின்றுட்டார். 4th பால் நல்ல ஆர்க்கர் பண்ணுங்க, கண்டிப்பாக ரன் இருக்காது. ஃபீல்டர்ஸ் லாஸ்ட் 2 பால் இருக்குது. ஒரு டாஸ் பாலுங்க. ஃபைனாக திருப்பி இருந்தாலும் 4ஆக மாறும் கண்டிப்பாக. நோ பாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 ரன்னாக மாறும் அது. ஸ்ட்ரைக்கில் வசந்த் வருவார். அடிச்சிட்டாருங்க 6. சாரிங்க 6 காட்ட முடியல. RT 6 அடிச்சிட்டாரு வசந்த்.
அந்த ஃபோனு ஹீட் ஆகிடுச்சு. இன்னொரு ஃபோன் மாற்றுறதுக்குள்ளே வெயிலில் ஹீட் ஆகிடுச்சுங்க. அவர் 6ஆக மாற்றிட்டாரு. வசந்த் அங்கே பாருங்க செலிப்ரேஷனு 1000 ரூபா தட்டி தூக்கிடுவார் கண்டிப்பாக. கமிட்டியில் சொன்ன 1000 ரூபாய் வாங்கிடுவார் வசந்த். இன்னும் 6 தாங்க அடிக்கணும். பால் எக்கச்சக்க பால் இருக்கு. ஒயிட் பால் 30 பாலுக்கு 6 அடிக்கணும். அசோக் பால் ஸ்ட்ரைக்கில் ஃபினிஷிங் ஷாட் அடிச்சிட்டாருங்க. ஃபைனல் லெக்கில் ஒரு 6. நல்ல பேட்டிங். 6ஓட மேட்ச் வின் பண்ணுறாங்க அசோக் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பேட்டிங்குங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நமது அணியினர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரொக்க பணத்தை அளித்தரக்கூடிய முதல் பரிசு சால்வை அறிவிக்கப்பட்டது. மற்றும் அதனைத் தொடர்ந்து 2ஆம் பரிசாக 12,000 அள்ளி தந்த கொடை வள்ளல் ஆர் முருகேசன் அவர்களுக்கு சிவா அவர்கள் சால்வை அறிவிப்பார். அவர்களுக்கு 3வது பரிசாக 8,000 அள்ளி தந்த அமித் பாய் அவர்களுக்கு வெங்கடேஷ் அவர்கள் சால்வை அணிவிப்பார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் எப்போது அந்த கோப்பையை பார்க்கும் போதும் இந்த விளையாட்டினுடைய ஞாபகம் வரணும் என்பதற்காக கோப்பை அனுபவித்த டி. ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு வழக்கறிஞர் அவர்களுக்கு அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராம்குமார் அவருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. மற்றும் பேட் பந்து அன்பளிப்பு சி. சந்தோஷ் முன்னாள் பாமக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் கமிட்டி சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை அடுத்தபடியாக ராம்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கீழப்பாளையம் கள்ளக்குறிச்சி சுபாஷ் வாங்கிடுவோம். வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த பரிசுகளை சந்தோஷ்
அவர்களுடைய அசோக் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பரிசை தக்க செய்கிறது. அவர்கள் கருத்தால் ரொக்கப்படவும் ராமகிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்கள் கருத்தால் அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். இதுபோன்று இன்னும் பல கோப்பைகளை பெற்று தனது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது அசோக்கு வெறும் சாம்பிள் தான். அதனால கண்டிப்பாக பெரிய பெரிய கோப்பைகள் எல்லாம் தட்டி செல்ல வேண்டும் என்று பார்க்கின்றோம். 15 கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் அவர்களுடைய உழைப்பையும் நாங்கள் பாராட்டி அவர்களை இங்கே கண்டிப்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இளைஞர்களை படம் பிடித்து அவர்களுடைய திறமைகளை இந்த உலகிற்கு பரிசாற்ற வேண்டும் என்று இந்த 15 கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனலில்